அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சிந்தலக்கரை ஸ்ரீ வெக்காளியம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பரியம் மிக்க வரம் அருளும் புண்ணிய சக்தி பீடங்களில் ஒன்றுதான் சிந்தனக்கரை அருள் தரும் ஸ்ரீ காளிபராசக்தி தவசித்தர் பீடமாக இருக்கிறது. இந்த புண்ணிய பூமியில் தாய் ஸ்ரீ காளிபராசக்தி அவளே ஸ்ரீ வெக்காளியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். வெட்காளியம்மனின் பற்றி திரைப்படங்களில் ஏராளமான பாடல்கள் வந்து வெளியாகின. மக்களிடத்தில் மாபெரும் சக்தி பீடங்களில் ஒன்றாக இருக்கும் கோவில்தான் வெட்காளியம்மன் கோவில். வெட்காளியம்மனை நினைத்து அனைத்து அமாவாசை, பௌர்ணமி மற்றும் புண்ணியமான நாட்களில் அவர் நினைத்து வழிபடுவோருக்கு அனைத்து விதமான சக்தியும் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கையாகும். சக்தி வழிபாட்டில் மிக முக்கியமான வழிபாடாக வெட்காளியம்மன் வழிபாடு இருக்கின்றது. எப்படி வேண்டுமானாலும் விசித்திரமாக நடக்கும் என்பதற்கு சாட்சியாக சிந்தலக்கரையில் மூவுலகையும் அருளும் அன்னையின் ஸ்ரீ காளிபராசக்தி வந்து அமர்ந்து தன் பாலகன் ஸ்ரீ ராமமூர்த்தி சுவாமிகளின் வடிவில் பல அற்புதங்களை புரிந்து உலக உயிரினங்கள் அனைத்திற்கும் அருள்மழை புரிகிறார்கள் என கூறப்படுகிறது. இந்த பீடமானது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பெருங்கவி பாரதி பிறந்த எட்டயபுரம் அருகில் அருப்புக்கோட்டை நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீ ராமமூர்த்தி சுவாமிகள் தவசித்தர் பீடம் அமைந்துள்ளது. இந்த இடத்தில்தான் சூரிய ஒளிக்கதிர்கள் 24 மணி நேரமும் பதிவு செய்யும் தேசிய பௌதிக ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ளது. இந்த விஞ்ஞான கூடம் தலைநகர் டெல்லியில் உள்ள விஎஸ்ஆரின் 4வது கிளை தேசிய சோதனை கூடம் விண்வெளி ஆராய்ச்சியில் உலக புகழ் பெற்ற என்ஜிஆர் என்ற ஸ்தாபனத்தின் கீழ் செயல்படுகிறது. இந்த பூமியில் காந்த சக்திகள் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை அளக்கும் இடம் இது. இது பூமியின் வடக்கு தெற்கு துருவ காந்த சக்தி சமமாக காணப்படும் இடம். விலகில் சீதோஷ்ண நிலைமை, பருவ மாற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் அனைத்தையும் கணக்கிடலாம். உலக விஞ்ஞானிகள் அற்புதங்களை நிகழ்த்தும் காந்த சக்தி சூரிய சக்தி சங்கமிக்கும் இடமாகும். இதனை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த ஆய்வு கூட்டத்தின் ஒட்டிய நிலையத்திலே அன்னை காளிபராசக்தியின் தவசித்தர் பீடமும் அமைந்துள்ளது. ஆன்மீகம் விஞ்ஞானம் ஒரே இடத்தை தேர்வு செய்துள்ள மிகப்பெரிய ஆச்சரியமாகும். சக்தியின் விளக்கம் என்னவென்றால், அதாவது காளி தன் கடைக்கன் பார்வையில் சக்தி கூடும் இந்த இடத்தை தன் பாலகம் ஸ்ரீ ராமமூர்த்தி சுவாமிகள் மூலம் தேர்வு செய்து கொண்டார்கள். ஸ்ரீ ராமமூர்த்தி சுவாமிகள் காளி எனும் அளவற்ற ஆற்றலிடம் தம்மை முழுமையாக ஒப்படைத்து விட்டாராம். பக்தி ஒன்றை முழுமையாக கொண்டு சாஸ்திரப்படிப்படி இல்லாமல் அம்மனை நேருக்கு நேராக பார்த்து நம் அன்பிற்குரிய மனிதனிடம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படி அம்மனை வழிபாடு செய்கிறார்கள். அருள் தரும் காளிபராசக்தி தவசித்தர் பீடத்தில் அருள் புரியும் அன்னை ஸ்ரீ காளிபராசக்தி. இந்த அன்னை அம்மன் பாலகர் களிமண்ணில் வடிவம் செய்து ஓலைக்குடலில் அமல் செய்த வைத்திருப்பது இன்றும் ஒரு சிறப்பாகவே இருக்கிறது. இந்த சிந்தனக்கரை அந்த அம்மன் வெட்காளியம்மனை நினைத்து அனைத்து மக்களும் வழிபட்டு வருகிறார்கள். மக்களுக்கு குடில் இல்லாததால் தானும் தன் கோவிலை விட்டு வெளியே வந்து நிற்கும் அற்புதமான சக்தி பீடமாக இருக்கிறது. எதனை ஏற்றுக்கொண்டிடும், அதாவது தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் எட்டயபுரத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைந்துள்ளது இந்த கோவிலாக இருக்கிறது. இந்த கோவிலானது மாபெரும் கட்டிடக்கலையில் இல்லாமலும் முக்கியமாக என்னவென்றால் வெட்காளியம்மனை நினைக்க மனதில் இரட்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பறந்தோடும். வெட்காளியம்மன் கோவில் காளி தேவியின் ஒரு வடிவமான வெட்காளிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாபெரும் கோவிலாகும். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. வெட்காளியம்மன் கோவில் தேர் திருவிழாக்கள் கோவில் தேர் தங்களால் ஆனது மற்றும் 2010 தொடங்கப்பட்டது. இந்த கோவில் மாபெரும் சக்தி வாய்ந்த புனித தலமாகவும் இருக்கிறது. குறிப்பாக காலையில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. பின்னர் 42 உயர வெட்காளி அம்மனுக்கு, அதாவது 42 அடி உயர வெட்காளி அம்மனுக்கு 108 லிட்டர் பால் அபிஷேகம் நடக்கும். தொடர்ந்து மும்மத பிரார்த்தனைகள் நடந்து ராமமூர்த்தி சுவாமிகள் கீழ ஈராள் உதவி பங்குகுந்தை அருள்குமார் புளியங்குடி முகமது பாட்ஷா ஆகியோர் சிறப்பாக பங்கேற்று இந்த விழாவை கோலாகலமாக நடத்தினார்கள். அதாவது
முக்கியமாக சுவாமி சித்தர் தவ குரு பூஜை நடத்துவார். இரவில் சித்தருக்கு விளக்கு வழிபாடு நடைபெற்ற பின்னர் குரு பூஜை வழிபாடு நடக்கும். விழாவையொட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெட்காளி அம்மனை காண இங்கு வருகிறார்கள். பக்தர்கள் 40 நாட்கள் விரதம் இருந்து செவ்வாடை இணைந்து இருமுடி கட்டி கோவிலுக்கு வருவார்கள். பக்தர்கள் சித்தர் பீடத்தில் இருமுடியை இறக்கி வைத்துவிட்டு வழிபடுவர். விழாவில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வார்கள். பக்தருக்கு காலை முதல் இரவு வரையிலும் அன்னதானம் வழங்கப்படும். பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு இருக்கிறது. நெல்லை, சங்கரன் கோவில், தூத்துக்குடி, திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. விழா தினக்குளம் துணை போலீஸ் அதாவது இந்த விழாவின் போது அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும்படி இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். முக்கியமாக சிந்தனக்கரை அந்த வெட்காளி அம்மன் ஒரு மக்களுக்கு அருமருந்தாகவும் அருள்பாலித்து வருகிறார்கள். வெட்காளி அம்மனை நினைத்து எந்த விதமான குறையாக இருந்தாலும் அவரை நினைத்து மனதில் வெளிப்பட்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கும். நன்றி, வணக்கம்.